வேளாண்மையை சார்ந்துதான் எல்லாம் இருக்கு. உனக்கு பாலை வந்து தர்றான், முட்டை வந்து தர்றான், கறியை வந்து தர்றான், எல்லாமே வந்து தர்றான். அரிசி, பருப்பு, காய்கறி, கீரை எல்லாம். அப்ப அவன் ஏழையா இருக்கான். சாராயம் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், சிகரெட் தயாரிச்சு விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். கார் தயாரிச்சு விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், செல்போன் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான். ஆனால் இவன் எல்லாருக்கும் சோறு போடுறவன் கடைசி வரை ஏழையா இருக்கான். ஏன்? எப்படிப்பட்ட அமைப்பு?